வணக்கம். நான் இங்கே முக்கியமாக வந்தது வந்து அருண் விஸ்வா அண்ணாக்காக. நானும் அவர் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஆனால் டே ஒன்லேருந்து என்னன்னு தெரில, அவர் ரொம்ப க்ளோஸாக எனக்கு ஃபீல் பண்ணுவார். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் மாரியன் அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், சரி நீ என்னடா கஷ்டப்பட்டிருக்க, வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டிருக்கியா இல்லையாடா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பார். கஷ்டங்கள் தான் என்னடா, நீ எப்படி தான்டா வாழ்ந்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா அவரோட லைஃப்பை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்லிட்டு எனக்கே தோணும், நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அழுதுருக்கேன் லைஃப்பில், என்னத்துக்கு அழுதுருக்கேன் அப்படிலாம் யோசிச்சது உண்டு எனக்கு. நானும் ஒரு 3 BHKலேருந்து வர ஒரு பையன். ஸோ எங்கள் வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு கனவு, அதில் எனக்கு ஒரு பெட்ரூம் வேணுன்றது, எனக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணுன்றது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது கிடைச்சதே இல்லை. ஒரு பெட்ரூமில் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களே தவிர எனக்கு அது கிடைக்காது. அது எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு அது கிடைக்கல. நான் தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சித்தார்த் சாரையோ அந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு ரூம் வேணும்னு சொன்னேன், அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிப்பேன்னு தெரில. ஆனால் ட்ரெய்லரோட பாதிக்கு மேலே இப்போ என் லைஃப்பை பார்க்கும்போது நான் சரத்குமார் சாரோட நிறைய ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போது நான் எவ்வளோ எந்த ஸ்பேஸில் இன்றைக்கி இருக்க, இந்த ப்ரெஷர் என்னன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு மக்கள் காப்பியம் தான், இது ஒரு சிலப்பதிகாரம் தான். நிறைய மக்களுடைய ஒரு கதையை சொல்ல போது, வழியை சொல்ல போகுதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது ரொம்ப அழகாக அந்த முதல் வசனம் ஏன் அது அங்கே வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ரூம், இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், அந்த ஸ்பேஸில் அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு அது ஏன் ஃபஸ்ட் டைலாகாக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த ட்ரெய்லரில். அதுதான் என் லைஃப், நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி முடியும் போது சரத்குமார் சாரோட டைலாக், அதான் என் லைஃபாக இருக்க போதுன்றதை புரிஞ்சுக்கிறேன். டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவருக்கு ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அண்ட் அது சித்தார்த் சார் அண்ட் எல்லாருமே சரி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ணா சூப்பராக வரும்ண்ணா, ஜெயிச்சிருவீங்கண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் என்ன உங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சோ அதை கொஞ்சமும் குறையாமல் இந்த படம் அப்படியே இருக்கும். ஸ்ரீ கணேஷ் 8 தோட்டாக்கல்ல நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். நான் உங்களை அருண் விஷ் ஆஃபீஸில் பார்த்தோன்னே அந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சொன்ன அதே மாடுலேஷனில் தான் என்கிட்ட பேசுனீங்க. இப்போ எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, நீங்கள் வேலையில் வந்தோடனே நிஜமாலுமே ஒரு இப்போ எப்போ இப்படி பேச போகிறாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. உங்கள் ஸ்பீச்சுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அருண் விஷா ப்ரோ, எனக்குமே அவர் கூட பழகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே, அவரை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா பேஷனேட்டோட ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வெகு சில ப்ரொடியூசரில் இப்போ $1 மில்லியன் யுவராஜா இருக்கட்டும், இல்லை அருண் விஸ்வா, இவங்க எல்லாருமே அந்த பேஷனேட் படம், காசு அதை தாண்டி நல்ல படம் பண்ணணும், நல்ல நேம் அதில் வரணும் அப்படிங்கிற அந்த பேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கூடிய சீக்கிரம் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அருண் ப்ரோ இதே மாதிரியே நிறைய பண்ணுங்க. தினேஷ் கிருஷ்ணன் கேமராமேன் எனக்கு ரொம்ப, இங்கே இருக்கிறதுல எல்லாத்தோட எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஏன்னா நான் கனாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அங்கேருந்து எங்கள் பழக்கம். அப்போவே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். நெஞ்சுக்கு நீதியில் நல்ல பழக்கமாச்சு. தென் போன படத்தில் சில காரணங்களால் சேர முடியல. சார் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோடைய ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கலாம் சொல்கிறப்ப எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சைத்ரா, மீதா, சித்து சார் நான் சொல்ல தேவையில்லை, ரங்தே பேசுறதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். நான் போய் நீங்கள் நல்லா நடிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. படம் முடியும் போது முழுமை அடைஞ்சுதா இல்லையாங்கிறது அந்த படத்தோடைய ரிசல்ட். படம் முடிகிறப்ப இது ரொம்ப முழுமையான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நேற்று நாங்கள் படம் பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு கேரக்டரை, யார் அது ஃபீமேலாக இருக்கலாம், என் தங்கச்சின்னு சொன்னாங்க, இப்போது சைத்ரா கேரக்டராக இருக்கலாம், சித்து சார் கேரக்டராக இருக்கலாம், இல்லை சரத்குமார் சார், ஏதோ ஒரு கேரக்டரை அவங்க கூட கனெக்ட் பண்ணி அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுவே அந்த படத்தோட சக்ஸஸ். அதுதான் இந்த 3 BHKவோட சக்ஸஸாக பார்க்குறேன். இன்னொன்று 3 BHKங்கிறது ஒரு வீடு அடையிற படமாவோ இல்லை கோல் அடையிற படமாவோ அது மட்டும் கிடையாது. நீங்கள் லைஃப்பில் கோல் முக்கியம்தான், அதுக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நல்லா இருக்கணும், ஓகே, அப்போ அதுக்கு ஏன் இன்றைக்கி கஷ்டப்படணும்? இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம். அதுதான் இந்த படம் சொல்கிறதா நான் பார்க்குறேன். கோல் தான் ஃப்யூச்சர்லாம் அப்படிலாம் கிடையாது, ப்ரெசென்ட் தான் லைஃபு. ஸோ லைஃபாக கோலானா லைஃப்பை பார்த்தாலே கோல் அதுக்கான கிஃப்ட்டு தான். ஸோ அதை தான் இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் 3 BHக்கு இந்த படத்துடைய வெற்றி பெரிய கிஃப்டாக அமையணும். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷன் ஜீவந்த். நான்
எனக்கு முதல் விஷயம் அருணனாக்காக தான் வந்தேன். அருணனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஹியூமனாகவும் ஒரு நல்ல பர்சன். அண்ட் ப்ரொடக்ஷனாக நீங்கள் அந்த ட்ரெய்லரில் ஓப்பனிங் ஷாட் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஏன்னா எனக்கு சிவகார்த்திகேயன் சார் கூட பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், இப்போ சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது இந்த சீனுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம். ஆனால் அருணனா கிட்ட வந்து எப்போ போதும்ப்பா இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாத அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சார் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் இது முன்னாடியே பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடி பார்த்தப்பவே அது எமோஷ்னல் ஆச்சு, பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோப் தான் தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஹோப்பை இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தரும்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்ரீ கணேஷ் ப்ரோ, உங்களுடைய 8 தோட்டாக்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். அண்ட் உங்களுடைய இன்டர்வியூஸுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. சித்தார்த் சார் அமேசிங் சார், உங்களோட ஒவ்வொரு ஒரு லுக்குமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார். நாங்கள் 25 வயசில் 25 சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க சார், 30 கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது சார் அதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, மீதா, சைத்ரா, உங்களோட சைட் பீக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். அண்ட் அம்ரித், எக்ஸ்ட்ரானரி மியூசிக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் நீங்கள் எல்லாரும் கொடுத்து, ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 வீக் முன்னாடி இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீ கணேசனை அவர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். எப்படி இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபீல் குட் படமாக இருக்குமோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நல்ல பர்சன் அவர். அண்டு 3 BHK படம் வந்து வீடு வாங்கணுன்ற கனவு வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது அந்த கனவை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ட்ராவல் இருக்கும்ல. ஸோ அந்த ட்ராவலில் போராட்டம் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், விட்டு கொடுக்கறது இருக்கும், உழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக ஸ்ரீ கணேசனை காட்டியிருக்காரு. நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குது இந்த படத்தில். அது எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி வந்த லைஃப்பில் ஏதோ ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை. சித்தார்த் சார் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேண்டாம். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹோல் படத்தை வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் அவங்க மீதா அண்ட் சைத்ரா அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே சூரிய வம்சம் படத்தோட பெரிய ஃபேனாக இருப்போம். திருப்பி அதோட அந்த பேரை வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஸ்ரீ கணேசன். தினேஷ் கிருஷ்ணன் பிரதரோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அம்ரித் பிரதரோட மியூசிக் ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. அண்ட் அருண் விஸ்வான எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் அவர். நிறையா எனக்காக நிறைய விஷயம் எனக்கு சொல்லுவார், ரொம்ப க்ளோஸ் அவர். ஸோ இந்த படம் வந்து அவர்கிட்ட நம்ம பேசும்போதே அவரோட இன்டென்ஷன் வந்து ஒரு குவாலிட்டியான படம் பண்ணணுன்றதுல அது நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த 3 BHK படம் வந்து அவர் எதிர்பார்க்குற வெற்றியை விட பெரிய வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கொடுக்குன்னு. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான படங்கள் வந்து இன்னும் ஒரு மேலே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அந்த படம் வந்து ஜூலை 4th கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போன திருப்தியோட ஆடியன்ஸ் போவீங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று அந்த படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இதில் வீடுன்றது ஒரு மெட்டஃபேர் தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி மாதிரி தான் தெரியுது எனக்கு. அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இப்போ எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஆசை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, யாரோ கட்டிகிட்டு இருக்க வீட்டு வாசலில் கொட்டியிருக்க மண்ணில் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊர் மந்தையில் அந்த இதை வீடாக மாற்றி பிளாஸ்டிக் தென்னமரம்லாம் வச்சு இதுதான் என் வீடுன்னு தொடங்குது அந்த கனவு. அந்த கனவு அடைகிறதுக்குள்ளே இருக்கிற பயணத்தில் இருக்கிற ரியாலிட்டி செக், அந்த கான்ஃபிடென்ட்டை தான் அந்த படம் பேசுது. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஹோப்பாக, அவ்வளோ என்கேஜிங்காக இந்த படத்தை வந்து என்றைக்காவது இந்த ஒரு நாள் இந்த கனவு நம்ம நினைவாக மாறிடுன்றது தான் இந்த படத்துக்கு இது சொல்லுது. இந்த கனவை அடைகிறதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே மற்றவர்களை ஏமாற்றணுமோ, அந்த கனவை அடைகிறதுக்காக ஏதோ குறுக்கு வழியவோ அவங்க தேடவே இல்லை. அவங்க உண்மையாக உழைச்சாங்க, அவங்க எல்லோரும் ஒத்துமையாக இருந்தாங்க. இந்த படத்தில் வர்ற அழகான ஒரு லேயர் இருக்குது. இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருவருமே மற்றவர்கள் நலனை மற்றவர்கள் நலனை வந்து விரும்புகிறாங்க. அதுதான் எனக்கு அருணண்ணே வந்து மற்றவர்கள் நலனை வந்து அவ்வளோ விரும்புவார். அதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருமே. எனக்கு இதில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம் பார்க்கும்போது. பயங்கர ஒரு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நம்பிக்கையோடு ரொம்ப என்ஜாய் பண்ணி போகும்போது ரொம்ப மனசு லேசாகி வெளியே போகிற ஒரு படமாக இது இருக்கும். சித்தா சார் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. எனக்கு எல்லாருமே எங்களை வந்து நான் சொல்லல, எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து எடிட்டர் கணேஷ் சிவா அவர் எங்களுக்கு வந்து அவருங்க சொன்ன மாதிரி என்னென்ன படத்துக்கு என்ன மாதிரியான கட்ஸ் வேணுன்றது, எவ்வளோ ரிதம் இருக்கணும் அந்த படத்துக்கு, என்ன அதோட பிளேஸ் என்னன்றதை கரெக்டாக சொல்லுவார். சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் வந்து இவங்க எழுதுனதை இவங்க எடுத்ததை இன்னும் அழகாக நம்ம ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த எமோஷன்ஸை அப்படியே ஆடியன்ஸ்குள்ளே உள்ள இறக்குறதுக்கு, ஒரு நங்குரம் மாதிரி இறக்குறதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த மியூசிக். பயங்கர கிராண்டியராக இருக்குது. அப்புறம் நான் ஸ்ரீகணேஷ்ட ஒரு மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அவர் மாதிரி யார் இந்த படத்தில் பேச போகிறாங்க நான் தேடிட்டே இருந்தேன். தேவயானி மேம் பேசினாங்க. எனக்கு ஸ்ரீகணேஷ் ஃபஸ்ட் பார்க்கும்போது இவர் சினிமா ஃபேமிலியாக அந்த மகாநதி படத்தில் கமலஹாசன் சூரா ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார்ல, என்ன நீங்கள் இந்த மாதிரி அது மாதிரி அவரோட ஃபேமிலியா அப்படிலாம் நாங்கள் நினச்சோம். ஸ்ரீகணேஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் மனசு போல் உங்கள் எண்ணம் போல் இந்த படம் வரும். இந்த பூர்வ சொன்னாங்கண்ணா சரி ஓகே. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு. நைட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் பேசிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டோம். நான் தமிழ் எல்லாம் எவ்வளோ தூரம் நடந்து போகிறேன்னு தெரியல, அப்படியே பேசிட்டே நடந்து போகிறோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக அருணனுக்கு, நாங்களாம் போய் எங்களுக்கு ஒரு மாதிரி சினிமாலேருந்து ரூமில் உட்காந்து கதை எழுதிட்டே இருக்கோம். சினிமாலேருந்து நம்ம கொஞ்சம் விலகிட்டோமோன்னு ஃபீல் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் போய் அவர் அடைக்கலம் அடைகிற சரணாலயம் தான் அருணன் ஆஃபீஸ், சாந்தி டாக்கீஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப அருணனுக்கு வாழ்த்துக்கள், அவன் ஃபேமிலிக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே நன்றி. ஸ்ரீகணேஷ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி ஒரு 10 டேரக்டர்ஸ் பேசிட்டாங்க. அப்புறம் நான் எல்லா பாயிண்ட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சாந்தி டாக்கீஸும் ஒன்று தான் மைண்டில் வச்சுருந்தோம் ரொம்ப நேரமாக. அந்த பாலையும் போட்டார், எப்படி கேட்ச் பண்ணாருன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாரை பார்க்க போனப்போ, அருணிஷா சார் பார்க்க போனப்போ ப்ரொடியூசர் கூப்பிட்றாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் சாந்தி டாக்கீஸ் வந்து எப்படி நீங்கள் நாளை இயக்குனர் ஒரு பெரிய செட்டாக வெளில வருதோ, அதே மாதிரி சாந்தி டாக்கீஸில் ஒரு செட்டாக வெளில வருவாங்க. அங்கே போனோம்னா ஒரு பெரிய ஹப்பு, அங்கே பல கிரியேட்டர்ஸ் பார்க்க முடியும். நான் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சது வந்து சாந்தி டாக்கீஸில் தான். இப்போ எல்லோரும் பேசுகிறோம், பட் எல்லாருமே ஒரு விதமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஒரு 2-3 இயர்ஸில். அது எல்லாமே சாந்தி டாக்கீஸில் நடந்தது தான். அதுதான் சாந்தி டாக்கீஸோட ஸ்பெஷாலிட்டி. நிறைய கிரேட் மைண்ட்ஸை ஒரு இடத்துல கலெக்டிவாக கொண்டு வந்து அவங்க எல்லோரும் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி எந்த வித லேயரும் இல்லாமல் யோசிக்காமல் ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்க முடியும். எதை வேணாலும் பேசிப்போம், சண்டை போட்டுப்போம். ஸ்கிரிப்டை நான் வந்து ஐயாட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுங்கன்னு கேட்டேன். டைரெக்டாக படத்தை மட்டும் காமிச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பி. அது எனக்கு பல தடவை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அண்டு படம் நேற்று நைட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு படத்துக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் பீப்புள் கனெக்ட் ஆகிற இடம். அதை வேறு விதமாக சொல்லி ஏதோ ஒரு பொய் சொல்லாமல் படம் எவ்வளோ உண்மையாக அந்த மக்களோட கனவை லைஃப்பை ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ அதை சேம் ட்ரூத்ஃபுல்லோட அந்த கட்ஸும் ட்ரெய்லரும் இருந்தது. நாங்கள் படம் பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எதுவுமே தப்பாக இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்தது. ட்ரெய்லர் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக படமும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் நான் டீசரோட பார்த்தப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது. அண்ட் திஸ் கை நான் வந்து பார்த்துட்டு இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு, யார் இவர் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வெளில வந்தாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அவரோட ஃபேப்லஸ் ஜாப் பிரதர். நீங்கள் இன்னும் நிறையா அண்ட் எல்லாரோட டெக்னீஷியன் எல்லா இதுவுமே சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ் சொல்லணும். சார் வாய்ஸ் எப்படி நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தனோ அப்படியே தான் சார் இருக்கீங்க. இப்போவும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, ஸ்டில் அப்படியே தான் சார் இருக்கீங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தேவானி மேம் எவ்வளோ வெர்சட்டலான ரோல்ஸ் எல்லாம் ரசிச்சிருக்கோம். சரத்குமார் சாரோட பேரோட ரசிச்சிருக்கோம். அண்ட் இதில் ஒரு ரொம்ப ஸ்வீட் மாம். அண்ட் என்னோட ஒரு லைஃபோட ஒரு சின்ன போர்ஷன் வந்து நான் அந்த படத்தில் பார்த்தேன். என்னோட அப்பாவோட போர்ஷன் வந்து சரத்குமார் சார் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இடம் எனக்கு ரொம்ப மூவ்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ், குறிப்பாக வீடு கட்டுற இடம் தான். நானும் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஃப்ரம் எ வெரி நார்மல் மாடரேட் ஃபேமிலி. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனெக்ட் ஆச்சு. லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்லைஸ் கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி தான் வருவோம். அண்ட் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன போர்ஷன் இருந்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப 100% அவங்களோட சப்போர்ட் அண்ட் எஃபர்ட் அதில் போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களே டப் பண்ணியிருந்தாங்க சைத்ரா மேம். ஐ திங்க் அது வேறு வெளில சொன்னீங்க, நான் கேட்டேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
அண்ட் டிஓபி சார் அண்ட் விவேக் சார். சார் நீங்கள் என்ன எல்லா ரோலுக்கும் அப்படியே ஃபேஸ் மாற்றிக்கிறீங்களா? அது எப்படி சார்? அப்படியே ரொம்ப சாஃப்டாக சைலண்ட்டாக அந்த ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் இருக்கார், ஸ்வீட் ஹார்ட் ஹிட்லர் அவர், அது கரெக்டாக அந்த ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவடனே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து நான் எவன் ரிஜெக்ட் பண்ணேன்றது எப்பொழுது எப்படி உங்கள் டாக் ஷோவில் வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்களோ அந்த கேரக்டர் அழகாக புரிய வச்சுருந்தீங்க. அது மேபி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சீன் அந்த இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எல்லாருமே சொன்னது போல தான், இது ஒன்லி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியோட ஒரு பெரிய ஒரு 10 வருஷ ஜேர்னியே இருக்குது இதில். ஸோ ஏதோ ஒரு மொமெண்ட் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக பார்ப்பீங்க, அல்லது பார்த்துருப்பீங்க, அல்லது கண்டிப்பாக பார்ப்பீங்க இன் ஃப்யூச்சர். ஸோ உங்களோட அது கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். எல்லாருமே தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க சார். ஹாப்பி சார் நீங்கள் வந்ததுக்கு. மாதிரி சார், ஜெயம் சார், ரவி சார், உங்களை பார்த்து சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 6 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.